இப்போ வந்து மேக்ஸிமம் வந்து என்னன்னா இந்தியாவில் நிறைய கம்பெனிஸ்க்கு வந்து வெளிநாட்டிலையும் வந்து பிரான்ச்சஸ் வந்து இருக்கும், வேற கண்ட்ரீஸ்லேயும் வந்து அவங்களுடைய ஓவர்சீஸ் யூனிட்ஸ் இருக்கும், பிரான்ச்சஸ் வந்து இருக்கும், ஓகே, ஆஃபீஸ் வந்து இருக்கும். ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஆஃபீஸ்க்கு வெளிநாட்டில் இந்தியன் கம்பெனிஸ் வெளிநாட்டிலையும் அவங்களுடைய ஆஃபீஸ் வந்து இருக்கு. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அவங்களுடைய ஆஃபீஸுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் சரி, அது போக அந்த வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அவங்க ஆஃபீஸுக்கு வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஃபாரின் இன்வெஸ்டர்ஸும் இருக்க தானே செய்வாங்க. ஸோ அந்த இன்வெஸ்டர்ஸுக்கும் சரி பேமெண்ட் எல்லாம் கொடுக்குறது வந்து என்ன ஆகுதுன்னா இப்போ வந்து டிலே ஆகிட்டு இருக்கு. ஏன் டிலே ஆகிட்டு இருக்குன்னா நமக்கு அஸ் யூஷுவல் தெரியும். ஏன்னா ஃபாரின்ல இருக்கக்கூடிய இந்தியாவுடைய ஒரு பிரான்ச்சுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கு அப்ரூவல் கொடுக்கணும்னா இதெல்லாமே அப்ரூவல் வந்து டிலே ஆகிட்டு இருக்குன்னா ஆர்பிஐ இதுக்கெல்லாம் அப்ரூவல் வந்து கரெக்டாக கொடுக்குறதுல கொஞ்சம் டிலே பண்ணுறாங்க. ரீசன் வந்து என்னவா இருக்கும் ஆக்சுவலாக? பேமெண்ட்ஸ் டு ஆஃப் ஷோர் இன்வெஸ்டர்ஸ். ஸோ வெளிநாட்டில் ஃபாரின் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து அந்த இந்தியன் கம்பெனிஸோடைய ஃபாரின் பிரான்ச்சஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த இன்வெஸ்டர்ஸுக்கு திருப்பி வந்து அவங்க காசு கேட்கும்போது கொடுக்கணும்னா எதில் தான் கொடுத்தாகணும்? டாலர்ஸில் தானே கொடுக்கணும். ஸோ இனி ஒன்று ரெகுலேட்டரி அப்ரூவல்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இன்டு ஃபாரின் சப்சிடரி. ஸோ ஃபாரின் கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு டாலர்ஸில் தான் இன்வெஸ்ட் பண்ணி ஆகணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்தியாவில் வந்து டாலர்ஸ் வந்து அவுட்ஃப்ளோ ஆகுதுன்னு தானே அர்த்தம். ஸோ அதுதான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அதை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக ஆர்பிஐ வந்து அதுக்கான ஸ்டெப்ஸ் தான் எடுத்துகிட்டு வராங்க. எஸ்என் கமர்ஷியல் பாரோயிங்ஸ் லிமிட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அதே டைமிங்கில் வந்து என்ஆர்இ அக்கௌண்ட் டெபாசிட் ரேட் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் இந்தியாவிலேருந்து டாலர்ஸ் இன்ஃப்ளோ ஆகிறதுக்கு ஆர்பிஐ எடுக்கக்கூடிய ஸ்டெப்ஸ். பட் ஆனால் அவுட்ஃப்ளோ ஆகிறதுக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய கம்பெனிஸோடைய பிரான்ச்சஸ் ஃபாரின் கண்ட்ரிலையும் இருக்கும். அங்கேயும் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து இருக்க தான் செய்யும். பட் ஆனால் அது எல்லாமே அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னு என்ன அர்த்தம்? இந்தியாவிலேருந்து டாலர்ஸ் எடுத்துட்டு அங்கே போகிறாங்கன்னு அர்த்தம். ஸோ அதனால தான் ஆர்பிஐ வந்து ரெகுலேட்டரி அப்ரூவல்ஸ் எல்லாத்தையுமே டிலே பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் கம்பெனிஸுமே என்ன சொல்கிறாங்கன்னா கம்பெனிஸ் வித் டிலேஸ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபரிங் மணி அப்புறம் நாங்கள் ஃபாரினுக்கு காசு அனுப்புனா வந்து இப்போ வந்து ரொம்ப டிலே ஆகுது. ரீசன் வந்து என்னன்னா இந்தியாவில் டாலர் குறைஞ்சிட்டே வருது. டாலர் அவுட்ஃப்ளோ ஆகாத ஆர்பிஐ வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டே வராங்க. ஆர்பிஐ அவுட்ஃப்ளோ ஆகிறத கண்ட்ரோல் பண்ணிட்டே வராங்க. இன்ஃப்ளோ வந்து அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. ஓகேமா? ஸோ ரீசன் வந்து என்ன நமக்கு வந்து தெரியும். ருப்பி ஹேஸ் லாஸ் 6.77% டு தி கிரீன் பேக் திஸ் இயர். ஸோ ருப்பியோட வேல்யூ வந்து என்ன ஆகிட்டு ரொம்ப டிப்ரிஷியேட் ஆகிட்டு இந்த ரீசன்ஸ்னால தான் டிலேவும் நடக்குது அப்படிங்கிறது தெரியும். பட் இந்த சிச்சுவேஷன் டேப்பர் ட்ராண்டம் இன் 2013 சிச்சுவேஷன் 2013 இருந்த டேப்பர் ட்ராண்டம் சிச்சுவேஷன் அளவுக்கு மோசம் கிடையாது அப்படிங்கிறத வந்து சொல்றாங்க. அப்படின்னா சார் ஃபர்ஸ்ட் 2013ல டேப்பர் ட்ராண்டம்னா என்ன அது தெரியணும்ல. அந்த சிச்சுவேஷன் அளவுக்கு இது மோசம் கிடையாது. பட் இருந்தாலும் அந்த சிச்சுவேஷன்னா என்ன ஆக்சுவலா 2008ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க குளோபல் ஃபினான்ஷியல் கிரைசிஸ் வந்து நடக்குது. குளோபலாவே யூஎஸ் உடைய ஸ்டாக் மார்க்கெட் எல்லாமே வந்து என்ன ஆகுது? ஃபில் ஆகுது. அதுல குளோபலாவே ஒட்டுமொத்த கண்ட்ரியோடைய ஃபினான்ஸ் வந்து என்ன ஆகுது? பாதிக்கப்படுது. ஸோ இப்படி இருக்கும்போது அதுக்கு அடுத்து வந்து கவர்மெண்ட் வந்து அப்போ ஆட்டோமேட்டிக்காக வேர்ல்டே வந்து என்ன ஆகுது? குளோபல் எக்கனாமிக் டிப்ரெஷன் சொல்லுவார். ரிசெஷன் கூட இல்லை, ரொம்ப வந்து என்ன ஆயிருக்கு? குளோபலாகவே ஒட்டுமொத்த கண்ட்ரியோட பொருளாதாரம் வந்து வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஓகேவா? டிப்ரெஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த சிச்சுவேஷன்ல எப்படி அதில் ரெக்கவர் ஆவாங்க? கவர்மெண்ட் வந்து என்ன செய்வாங்க அந்த டைமிங்ல? ஏன்னா அமெரிக்காவுடைய ஸ்டாக் மார்க்கெட் வந்து என்ன ஆகுது? அவங்க வந்து ஃபால் ஆகும். ஸ்டாக் மார்க்கெட் வந்து ஃபால் ஆகும்போது ஒட்டுமொத்த கண்ட்ரியும் வந்து என்ன ஆகுது? ஒட்டுமொத்த வேர்ல்டுல இருக்கக்கூடிய எல்லா கண்ட்ரிஸும் பாதிக்கப்படுது. ஏன்னா அமெரிக்கா வந்து ஒரு பெரிய குளோபல் ஒரு பிக் எக்கனாமிக் கண்ட்ரி. ஸோ அப்படி இருக்கும்போது அப்போ வந்து என்ன பண்ணா 2008ல அந்த ரிசெஷன்ல இருந்து குளோபல் எக்கனாமிக் ரிசெஷன் கூட சொல்ல முடியாது, டிப்ரெஷன். ஸோ அப்படி இருக்கக்கூடிய அந்த டிப்ரெஷன்ல இருந்து யூஎஸ் வந்து எப்படி வந்து அவங்க எக்கனாமி வந்து ரெக்கவர் பண்ணி கொண்டு வராங்கன்னா நாங்கள் வந்து என்ன பண்ணுறோம்? கவர்மெண்ட் வந்து பாண்ட் வந்து என்ன பண்ணுறோம்னா கவர்மெண்ட் அந்த டைம் வந்து மேசிவாக வந்து என்ன பண்ணாங்கன்னா பாண்ட் வந்து செல் பண்ணாங்க. மேசிவாக பாண்ட் வந்து பை பண்ணாங்க. ஸோ மேசிவ் பாண்ட் பையிங் ப்ரோக்ராம். ஸோ 2013 இன் மே 2013 ஆக்சுவலாக வந்து 2013ல வந்து என்ன பண்ணாங்கன்னா மேசிவ் பாண்ட் பை பண்ணாங்க. இப்போ தெரிஞ்சுக்கோங்க 2008ல ஃபினான்ஷியல் கிரைசிஸ். இப்போ ஃபினான்ஷியல் கிரைசிஸில் வந்து என்ன ஆகுது? இப்போ வந்து மக்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்காது. அதுக்கு அடுத்து பொருளோட விலைவாசியெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி எல்லா சிச்சுவேஷனுமே இருக்கும். ப்ரொடக்டிவிட்டி இருக்காது, ப்ரொடக்ஷன் இருக்காது, எல்லாம் பாதிக்கும். இந்த சிச்சுவேஷனில் கவர்மெண்ட் எப்படி வந்து எக்கனாமி வந்து ரெக்கவர் பண்ணுவாங்க? யூஎஸ் கவர்மெண்ட் அவங்க யூஎஸ் உடைய சென்ட்ரல் பேங்க் ஃபெட் ரிசர்வ் வந்து அவங்க பண்ணது வந்து என்னன்னா அந்த டைம் வந்து யூஎஸ் கவர்மெண்ட்டும் வந்து என்ன பண்ணுறாங்க? ஓகே ரைட், நான் வந்து என்ன பண்ணுறேன்? நான் காசு கொடுக்குறேன், நான் காசு வந்து ஸ்பெண்ட் பண்ணுறேன். ஸோ அப்போ வந்து என்ன பண்ணாங்கன்னா கவர்மெண்ட்ஸ் வந்து 2008ல இருந்த அந்த எக்கனாமி ரெக்கவர் ஆகிறதுக்காக கவர்மெண்ட் வந்து பாண்ட்ஸ் வந்து பை பண்ணாங்க. இப்போ எக்கனாமி இப்போ வந்து மக்கள் கையிலே காசு கிடையாது. கரெக்டா? மக்கள் கையில காசு கிடையாது. மக்கள் கிட்ட இப்போ மணி சர்க்குலேஷன் கொண்டு வரணும். இப்போ எகைன் பேண்டமிக் சிச்சுவேஷன் எடுத்துக்கோங்களா, மக்கள் கையில காசே இல்லை. அப்போ கவர்மெண்ட் வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க? எகைன் ஆர்பிஐ வந்து என்ன பண்ணாங்க? ரெப்போ ரேட்டை ரொம்ப ரெடியூஸ் பண்ணாங்க. அப்படின்னா
மக்கள் லோன் அதிகமாக வாங்கட்டும், மக்கள்கிட்ட மணி சர்க்குலேஷன் கொண்டு வரணும். இதுதான் வந்து நோக்கமாக இருக்கும். ஏன்னா எக்கனாமி அப்போ தான் ரெக்கவரே பண்ண முடியும். மணி சர்க்குலேஷன் கொண்டு வரணும்னா கவர்மெண்ட் குறைவான வட்டியில் வந்து என்ன பண்ணணும், லோன் வந்து ப்ரொவைட் பண்ணணும். ஸோ இதே தான் அமெரிக்காலையும் வந்து பண்ணாங்க. கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணாங்கன்னா, மக்கள்கிட்ட ஆக்சுவலாக கவர்மெண்ட் வந்து பாண்டை பை பண்ணிட்டு மக்கள்கிட்ட வந்து என்ன பண்ணாங்க, கேஷ் வந்து கொடுத்தாங்க. ஆக்சுவலா கவர்மெண்ட் வந்து ஆக்சுவலா வந்து என்ன சொல்ல வராங்கன்னா, நீங்க ஓகே ரைட்டு, நான் வந்து என்ன பண்றேன், உங்களுக்கு வந்து பத்திரம் நீங்க என்கிட்ட வந்து கொடுக்குறீங்க. ஸோ நான் வந்து என்ன பண்றேன்னா, உங்களுக்கு நான் கேஷ் வந்து கொடுக்குறேன். நான் காசு நான் வந்து லெண்ட் பண்றேன், நான் உங்களுக்கு கேஷ் வந்து கொடுக்குறேன். பட் ஆனால் நீங்கள் கேஷ் என்கிட்ட இருந்து வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன், ஒரு பத்திரத்தில் வந்து எழுதி தரேன். அதாவது கிட்டத்தட்ட லோன் கொடுக்குறாங்க. அதிகமாக வந்து லோன் கொடுத்தா தான் அந்த எக்கனாமியை வந்து என்ன ஆகும், ரெக்கவர் ஆகும். ஸோ அப்போ வந்து என்ன பண்ணி ஆகணும், கவர்மெண்ட் வந்து பாண்டை வந்து பை பண்ணணும், பாண்டு வந்து பை பண்ணணும். ஸோ இதனால தான் ஆக்சுவலாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமி சிச்சுவேஷன் 2008 நடந்த இந்த குளோபல் கிரைசிஸ்லேருந்து, குளோபல் டிப்ரெஷன்லேருந்து எக்கனாமியை ரெக்கவர் பண்ணுறதுக்காக ஒட்டுமொத்த கண்ட்ரீஸ்லையும் இந்த ஸ்டெப் எடுத்தாங்க, யூஎஸ்லையும் எடுத்தாங்க. ஸோ மக்கள்கிட்ட மணி சர்க்குலேஷன் கொண்டு வரதுக்கு ஆர்பிஐ எடுக்கக்கூடிய ஸ்டெப் வந்து என்னது, நமக்கு ஆர்பிஐயில் ஒரு கண்ட்ரியோட சென்ட்ரல் பேங்க் எடுக்கக்கூடிய ஸ்டெப் வந்து என்னது, இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைப்பாங்க, மக்களுக்கு அதிகமாக லோன் கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்லையும் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, பாண்டில் வந்து ஓகே ரைட்டு, நான் இப்போ என்ன பண்ணுறேன், உங்களுக்கு வந்து காசு வந்து கொடுக்குறேன். பட் ஆனால் காசு கொடுத்ததுக்கு ஒரு ப்ரூஃப் வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன், எழுதி வாங்குறேன். ஓகேவா? ஸோ காசு வந்து கவர்மெண்ட் வந்து மக்களுக்கு ஃபண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க, மக்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ மக்கள் கையில் மணி சர்க்குலேஷன் வர ஆரம்பிச்சது. ஸோ இது 2013 வந்து நடந்துச்சு. ஸோ 2013 பார்க்கும்போது 2013 ஆக்சுவலாக 2008 டிப்ரெஷன் வந்து நடக்குது. 2009 இந்த ஸ்டெப்ஸ் வந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு எடுத்துக்கிட்டே வராங்க, 9-10 எடுத்துக்கிட்டே வராங்க. ஃபைனலாக 2013 வந்து ஆயிடுச்சுன்னா ஒட்டுமொத்தமாக குளோபல் லெவலில் பார்த்தா எல்லா கண்ட்ரியுமே ரெக்கவர் ஆயிடுச்சு, அமெரிக்காவும் ரெக்கவர் ஆயிடுச்சு. சரி, ரெக்கவர் ஆயாச்சுல, இன்னி வந்து இப்போ நமக்கு பேண்டமிக் சிச்சுவேஷன் பாருங்க, இப்போ ஏன் திடீர்னு ஆர்பிஐ வந்து அவங்களோட ரெப்போ ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்காங்க, ஏன்னா எக்கனாமி வந்து ரெக்கவர் ஆயாச்சு, இன்ஃப்ளேஷன் அதிகமாயிருச்சு. அதனால வேற வழியே இல்லாமல் வந்து என்ன பண்ணாங்க, அவங்க வந்து ரெப்போ ரேட்டை ஆர்பிஐ வந்து இப்போ பேண்டமிக் சிச்சுவேஷன்ல ரெக்கவர் ஆனதுக்கு அப்புறம் இன்க்ரீஸ் பண்ணாங்களா, அதே மாதிரி தான் 2013 ஓரளவு வந்து என்ன ஆயிடுச்சு, யூஎஸ் உடைய எக்கனாமி வந்து ரெக்கவர் ஆயிடுச்சு. இந்த டைம் அவங்களுடைய அதாவது 2009 2013 வரைக்கும் மேசிவா பாண்டை வந்து என்ன பண்ணாங்கன்னா பை பண்ணாங்க. பாண்டை பை பண்ணிட்டு மக்களுக்கு காசு வந்து கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அப்படின்னா கவர்மெண்ட் வந்து மக்களுக்கு வந்து லெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. கவர்மெண்ட் வந்து மக்களுக்கு லெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. மக்கள்கிட்ட லெண்ட் பண்ணதுக்கு ஓகே ஒரு பாண்ட்ல வந்து எழுதி வாங்கிக்கிட்டாங்க கவர்மெண்ட் வந்து, சார் நான் வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட லோன் வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து நடக்குது. இது நடந்தது 2013 வந்து என்னாச்சுன்னா கவர்மெண்ட் வந்து அதை அப்படியே டேப்பர் பண்றாங்க, அப்படின்னா வந்து ரெடியூஸ் பண்றாங்க. ஏன்னா ஓரளவு செட்டில் ஆயாச்சு, இன்னி எதுக்கு நம்ம வந்து மக்களுக்கு வந்து காசு வந்து கொடுக்கணும், மணி சர்க்குலேஷனை குறைச்சிருவோம். ஏன்னா 2013 பார்த்தா இன்ஃப்ளேஷன் வந்து அதிகமாயிருச்சு. ஸோ அப்படி வந்து எக்கனாமி வந்து ரெக்கவர் ஆயாச்சு. அந்த டைம் வந்து என்ன ஆகணும்னா, ஒரு கவர்மெண்ட்டும் என்ன பண்ணணும், சென்ட்ரல் பேங்கும் என்ன பண்ணணும்னா, அந்த டைம் எக்கனாமியை வந்து ஸ்டெபிலைஸ்ட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, ரெப்போ ரேட்டை வந்து என்ன பண்ணுவாங்க, அதாவது அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை லெண்டிங் ரேட்டே வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா, பாண்டை வந்து என்ன பண்ண ஆரம்பிக்கன்னா, செல் பண்ண ஆரம்பிப்பாங்க. இதுக்கு முன்னாடி எக்கனாமி ரெக்கவர் ஆகிறது வரைக்கும் தான் வந்து என்ன பாண்டை பை பண்ணாங்க, கரெக்டா? பாண்டை பை பண்ணிட்டு கவர்மெண்ட் மக்கள்கிட்ட இருந்து பத்திரத்தை பை பண்ணிட்டு காசு கொடுத்தாங்க. காசு கொடுத்து நீ வச்சுக்கோ, நீ ஸ்பெண்ட் பண்ணிக்கோ அப்படின்னாங்க. இப்போ மக்கள்கிட்ட அதிகமாக காசு இருக்கு. அப்போ மக்கள்கிட்ட இப்போ அதிகமாக காசு இருக்கும்போது கவர்மெண்ட் வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, கவர்மெண்ட் அதிகமாக இப்போ மக்கள்கிட்ட அதிகமாக காசு இருக்கும்போது கவர்மெண்ட் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, பாண்டை வந்து செல் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ அதான் என்ன சொல்றாங்கன்னா, that had been on since the global financial crisis led to a sudden sell off in global stocks and bonds. சடனா வந்து என்னாச்சு, ஒட்டுமொத்தமா குளோபல் லெவல்ல எல்லா ஸ்டாக் மார்க்கெட்லயும் வந்து என்னாச்சுன்னா, சடனா வந்து பாண்ட்ஸ் எல்லாமே செல் பண்ண ஆரம்பிச்சாங்க. கவர்மெண்ட்ஸ் வந்து பாண்ட்ஸை செல் பண்றாங்கன்னா என்ன அர்த்தம், நீ கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கோ, இன்வெஸ்ட் பண்ண நான் அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட் நான் வந்து கொடுக்குறேன் அப்படின்னா, மக்கள் எல்லாருமே அதிகமாக வந்து என்ன பண்ணுவாங்க, மக்கள்லாம் இருக்கட்டும் கம்பெனிஸாக இருக்கட்டும் கவர்மெண்டோடைய பாண்டில் வந்து என்ன பண்ணுவாங்க, இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ இப்போ மக்களுடைய காசு வந்து கவர்மெண்ட் கிட்ட வந்துருச்சு, மக்கள்கிட்ட என்ன இருக்கும், பாண்ட் இருக்கும். 2009 2013 வரைக்கும் இருந்த சிச்சுவேஷன் வேற. அகைன் எக்கனாமி 2010 தான் ஓரளவு வந்து என்னாச்சுன்னா ரெக்கவர் ஆக ஆரம்பிச்சது. ரெக்கவர் ஆனதுக்கு அப்புறம் யூஎஸ் ஃபெட் ரிசர்வ் எடுத்த ஸ்டெப் இதுதான். ஓகே ரைட், அதிகமாக வந்து என்ன பண்ணியாச்சு, மக்கள்கிட்ட சர்க்குலேஷன் கொடுத்துட்டோம், காசு கொடுத்துட்டோம், இப்போ சர்க்குலேஷனை குறைப்போம் அப்படின்னு என்ன பண்ணாங்க, பாண்டை செல் பண்ண ஆரம்பிச்சாங்க. பாண்ட் செல்லிங்னா என்ன அர்த்தம், மக்கள்கிட்ட பாண்ட் இருக்கும், மக்களுடைய காசெல்லாம் வந்து என்ன இருக்கும், கவர்மெண்ட் கிட்ட இருக்கும்.
இப்போ வந்து என்ன பண்ணுங்க, நீங்க வந்து என்கிட்ட கவர்மெண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணுங்க, நான் ஒரு வருஷம் கழிச்சு உங்களுக்கு வந்து நான் 10% 20% இன்ட்ரெஸ்ட் ரேட் நான் தரேன். அப்போ எல்லா மக்களும் வந்து என்ன பண்ணுவாங்க, இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், கவர்மெண்ட் வந்து பாண்ட்ஸை செல் பண்ணிட்டு ஃபண்டை வந்து என்ன பண்றாங்க, பாரோ பண்ணி வைக்கிறாங்க. அப்போ மக்கள்கிட்ட மணி சர்க்குலேஷன் குறைஞ்சிருமா? ஸோ இது வந்து நடந்துச்சு. ஸோ இப்படி வந்து கவர்மெண்ட் வந்து பாண்டை வந்து செல் பண்ணும்போது அதிகமான மக்கள் வந்து என்ன, கவர்மெண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணால் நமக்கு வந்து செக்யூர்டு தான், கவர்மெண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணால் அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைக்குன்னு சொல்லிட்டு எல்லா மக்களும் வந்து என்ன பண்ணாங்கன்னா, யூஎஸ் உடைய பாண்ட் மார்க்கெட்டில் வந்து என்ன பண்ணாங்கன்னா, எல்லா கம்பெனிஸும் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. எல்லா பீப்புளும் வந்து இன்வெஸ்ட் பண்ண தான் ஆரம்பிச்சாங்க, எல்லா பர்சன்ஸும் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதே டைமிங்ல வேற கண்ட்ரிலையும் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்க தெரியுமா, யூஎஸ் உடைய சிட்டிசன்ஸ் வேற கண்ட்ரிலையும் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, வேற கண்ட்ரில இருந்து அவங்க பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் அவங்க வந்து எடுத்துக்கிட்டு அவங்க வந்து திருப்பி யூஎஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்போ என்ன ஆச்சுன்னா, திஸ் ட்ரிகர் கேபிட்டல் அவுட்ஃப்ளோஸ் அண்ட் கரன்சி டிப்ரிசியேஷன். இன்னைக்கு எக்கனாமியில் என்ன சிச்சுவேஷன், அது அந்த டைம் 2013 நடந்திருக்கு. இப்பவும் ரீசெண்டா வந்து என்ன, இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்றதுக்காக யூஎஸ் ஃபெடரல் ரிசர்வ் வந்து என்ன பண்ணாங்கன்னா, அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் பண்ணும்போது எனக்கு அங்கேயே வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைக்க தானே செய்யுதுன்னு சொல்லிட்டு தான் இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ண ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் அவங்களுடைய ஃபண்டை வெளியே எடுத்துட்டு போறாங்க. அதனால வந்து டாலர்ஸ் அவுட்ஃப்ளோ ஆச்சு. இது 2013 நடந்துச்சு. எக்கனாமி ரெக்கவர் ஆகும்போது அதே சிச்சுவேஷன் நடந்துச்சு. ஸோ திஸ் ட்ரிகர் கேபிட்டல் அவுட்ஃப்ளோஸ். இது இந்தியாவில் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்தமா ஏன்னா யூஎஸ் சிட்டிசன்ஸ் இருக்கட்டும், ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே வேற கண்ட்ரிலையும் வந்து இன்வெஸ்ட் பண்ணி தான் வச்சிருப்பாங்க. ஸோ அங்க இருந்து அவங்க பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாத்தையும் எடுத்துட்டு எங்க வராங்க, யூஎஸ் மார்க்கெட்டுக்கு வந்துடுறாங்க. ஏன்னா யூஎஸ்ல இந்த டைம் வந்து பாண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணா நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும்னு சொல்லிட்டு எல்லாரும் அங்க வந்துடுறாங்க. அங்க வரும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், ஒவ்வொரு வேற கண்ட்ரியோட எக்கனாமில இருக்கக்கூடிய டாலர்ஸ் எல்லாம் அவுட்ஃப்ளோ ஆயிரும். ஸோ இந்த சிச்சுவேஷன் 2013 நடந்திருக்கு. அதே சிச்சுவேஷன் தான் இப்போ 2022 நடந்துட்டு இருக்கு. யூஎஸ் உடைய ஃபெடரல் ரிசர்வ் அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்றாங்க. அப்போ யூஎஸ்ல இப்போ இன்வெஸ்ட் பண்ண பாண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணாலே நமக்கு வந்து என்ன கிடைக்கும், நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும்னு சொல்லிட்டு இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ண ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் ஃபண்ட் எடுத்துட்டு அங்க போறாங்க. ஸோ இதே தான் 2013 நடந்துச்சு. ஸோ இப்போ இந்த ஆர்டிகல் என்ன சொல்றாங்கன்னா, 2013 அந்த டேப்பர் ட்ராண்டம் சிச்சுவேஷன் மாதிரி எல்லாம் இப்போ வராது, அந்த அளவுக்கு கிரைசிஸ் கிடையாது, பட் இருந்தாலும் கிட்டத்தட்ட அந்த சூழ்நிலை இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்றாங்க. சரியா?